activities. Business finance can be defined as the provision of money at the time when it is needed by business. ஸோ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னா என்னென்னாக்கா அது நமக்கு எப்போது நம்ம பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் உங்களுக்கு அது நடத்துறதுக்கு அந்த தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு வேணும். காசு தான் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிஸ்னஸில். ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும், ஏதாவது மிஷின் வாங்கணும் உங்கள் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது கூட்ஸ் வாங்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், இல்லை டெய்லி பேசிஸ் நடக்கிற செலவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக காசு தேவைப்படுது. அதுதான் ஃபினான்ஸு. இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸுங்கிறது என்ன பிஸ்னஸில் வந்து என்னவா டிஃபைன் பண்ணியிருக்காங்கனாக்கா, அது ப்ரொஃபிஷன் ஆஃப் மணி அட் த டைம் வென் நீடட் பை த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்க்கு எப்போ தேவையோ மணி எப்போ தேவையோ காசு, அப்போது வந்து இந்த ஃபினான்ஸ் தேவைப்படும். அதுதான் பிஸ்னஸ் ஃபினான்ஸோட டெஃபினிஷன்ஸ். 11.1 ஃபினான்ஸ் நீட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எவ்ரி பிஸ்னஸ் நீட்ஸ் கேபிட்டல். Capital is required at the time being of the business. It is also needed when the business is in operation. As an enterprise grows in size and expands, it needs finance to establish. The capital required for the business are divided into two classes, which is discussed as under fixed capital and working capital. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பணம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த டே பை டே நடக்கிற செலவுகள் இதெல்லாமே நடத்துறதுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வாங்க, அதுக்கும் பணம் கண்டிப்பாக அவசியம். அந்த பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுனாக்கா, அந்த கம்பெனி நீங்கள் நடத்துகிற கடையாகட்டும் கம்பெனி ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டர்னோவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும். இந்த ஃபினான்ஸ் வந்து ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று ஒர்க்கிங் கேபிட்டல். கேபிட்டல்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், முதலீடு. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் கேபிட்டல். Every business requires a sufficient amount of fixed capital for being its operational activities. As the name indicates, the amount of capital invested in the various fixed and permanent assets which are necessary for concluding the operation of the business known as fixed capital. The fixed asset might be land, building, machinery, equipment, etc. The fixed assets normally do not change their forms and cannot be withdrawn from the business as a short notice. They can, however, be disposed of. Fixed capital thus are the funds required for the purchase of those assets and that are to be used over and for the long period of the time in business. ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறது என்னன்னாக்கா, ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது வந்து பர்மனெண்ட் அசெட்டு, பர்மனெண்ட் சொத்து வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது. அந்த பர்மனெண்ட் சொத்து எதாக இருக்கானாக்கா ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. லேண்டாக இருக்கலாம், ஒரு நிலம் வாங்க வேண்டியதாக இருக்கும், பர்மனெண்ட்டாக பில்டிங் வாங்க வேண்டியதாக இருக்கும், மிஷினரிஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நிலையான ஒரு விஷயம், பர்மனெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸில். ஸோ இதெல்லாம்